பொதுவெளியில் எப்படி இருக்கணும்ன்றது தெரியாம சிறுபிள்ளைத்தனம் நடந்துகிட்டதுக்கு அவ்வளவு அவசரமா ஆதவனுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டவனா நான் சொல்றேன். அவ்வளவு விளக்கம் அது வருதுன்னா விஜய் சொல்லாமல் இது நடந்திருக்காது. அந்த விஜயனுடைய வார்த்தைகளை கவனிச்சுக்கிட்டு சொல்றேன். திமுகவுடனோ பிஜேபியுடனோ கூட்டணி இவர்கள் துரோகி ஒருத்தர் விரோதி ஏதோ சொல்றாரு அவரு. ஆமா. எதிரி துரோகின்னு சொல்றாரு. அதிமுக எங்க போச்சு? விஜய் வாயில இருந்து அதிமுகங்கிற வார்த்தை வரமாட்டேதே ஏன்? அது இவங்க ரெண்டு பேரும் கட்சி ஆளுங்கட்சியா இருக்காங்க. ஒருத்தர் சென்ட்ரல் ஒருத்தர் ஸ்டேட்ல இருக்காங்க. இவர் நீங்க பதவியை பறிகொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. சட்டமன்ற தேர்தலை பத்தி பேசுறீங்க. சரி. இவர்களோடு கூட்டணி கிடையாதுங்கிறத எம்பசைஸ் பண்றதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒருத்தர் துரோகி, ஒருத்தர் விரோதி, எதிரி, கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரின்னு ஏதோ சொல்றீங்க. ஒருத்தர் மக்கள் விரோதிங்கிறீங்க, ஒருத்தர் கொள்கை எதிரிங்கிறீங்க. அதிமுக என்ன? அப்ப என்ன வார்த்தை வரணும்? நேர்மையான அரசியலை, வெளிப்படையான அரசியலை விஜய் செய்பவராக இருந்தால் யாரும் சரியில்லை, நான் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர போறேன்னு விஜய் சொன்னது நிஜமாக இருந்தால் திமுகவோடும் எந்த உறவும் கிடையாது, அதிமுகவோட உறவு வைத்திருக்கிற பிஜேபியோட கிடையாது கூட சொல்லலாம். நீங்க சொல்லலாம். அண்ணாதிமுக வார்த்தையவே தவிர்க்கிறாருன்னா அங்கே துண்டு போட்டு வச்சிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறனாலதான் விஜய்க்கு இன்னும் அந்த நம்பிக்கை வரலையோன்ற ஒரு யூகத்துக்கு வரலாம்ல. தனித்து ஆட்சியை பிடிச்சிடலாம், அவசரமா ஆதவ அர்ஜுனா ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு. ஒரு அநாகரிகமான செயல் தான். பொதுவெளியில ரூமுக்குள்ள 1000 பேசலாம். பொதுவெளியில் எப்படி இருக்கணும்ன்றது தெரியாம சிறுபிள்ளைத்தனம் நடந்துகிட்டதுக்கு அவ்வளவு அவசரமா ஆதவனுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டவனா நான் சொல்றேன். அவ்வளவு விளக்கம் வருதுன்னா விஜய் சொல்லாமல் இது நடந்திருக்காது.